స్టార్ట్ స్పీకింగ్. హాయ్ ఫ్రెండ్స్, ఈరోజు మేము చికెన్ కూరని వండటం ట్రై చేస్తున్నాం అనమాట. బ్యాచులర్ రూమ్. దిస్ ఈజ్ విద్య క్లీనింగ్ ద బౌల్స్. దిస్ ఈజ్ ఆకాష్ తిరిపింగ్ ద గేటే. సో ఐ am going to do what is garlic ginger paste through my what is this butterfly. Which one is it? Enada idu mixie butterfly mixie idu butterfly mixie lo pottu bakadi oil. Bro, this is not bakadi. Just bottle only bakadi. ulle irukadella oil da. Tamil la enna solra idu enne adu enne da. இப்பண்ணா இது கார்லிக்கு ஜிஞ்சரு இங்கே போட்டு மிக்சியில் அடிச்சு போகிறேன். அடிச்சுடுவே பார்க்கலாம் எப்படி வருதுன்னா. தெரியாது, எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் தான் பண்ண போகிறேன். எப்படி வருது தெரியாது. சரி பார்க்கலாம். என்ன பேசுகிறாங்க? சரி, ரெடி, 1 2 3 கோ ஸ்டார்ட். ப்ரோ மூடில் போட்டேன், திரும்பி 2ல திருப்புறேன். திரும்பி 2க்கு வந்தாச்சு. திரும்பி 1க்கு வரணும். 0ல் போட்டேன், ஆஃப் ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம் எப்படி வருதுண்ணா. ப்ரோ எதுவுமே ஆகலை ப்ரோ. திரும்பி பண்ண மாதிரி இருக்கும். இது ஃபாஸ்ட்டு போடக்கூடாது. வாட்டர் கொஞ்சம் தண்ணி ஊக்கணும் தான் சொன்னா வித்யா. சரி தண்ணி போட்டு பை பண்ணுறேன். பேச்சுலர் ப்ரோ, எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, again we are going to start. முடிஞ்சு செக் பண்ணுறோம். நல்லா வந்தாச்சு. சூப்பர்ரா. இதே பேக்கெட்டில் போட்டாலும் ஒரு 20 rupees வரும். நெக்ஸ்ட் இது முடிஞ்சு. இப்போ ஆனியன் வந்து ஏதோ ரெட்டிஷ் கலரா பிங்க் கலர் கோல்டன் கலரா. சரி சரி, பிங்க் கலர் ப்ரோ. அதுக்கு இது கோல்டன் கலரில் வரணும். சாரி. ஓகே ஓகே, கோல்டன் கலருக்கு ப்ரோ. எனக்கு தமிழ் தெரியாது. ஓகே, சிக்கன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோரா இது? 1/2 kg-யா? 1/2 kg எடுத்து வந்துட்டோம் 3 பேருக்கு. பார்க்கலாம். இப்போவே கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனியனும் ரெட் கலரில் ஆகுது. ஓகே, இது ஒருத்து மட்டும் வரல ப்ரோ. இன்னும் ஃபிஷ் இருக்குது. இது ஃப்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதோ. பிஜ்ஜா ஹீல் பண்ணுறா. ஜிஞ்சர் வந்து உள்ளே போடுறேன். பார்க்கலாம் நான் எப்படி ஆகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல? போதும்டா. இல்லை கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. போதும். திரும்ப 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 ஃபுல்லாக திரும்ப. அப்புறம் இது என்ன பண்ணலாம்? இது ஃபிஷ்க்கா? ஓகே ஓகே, இது அடுத்த ஃபிஷ்ஷுக்கு ப்ரோ. என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? இப்போ தான் டமோட்டா போட்டாச்சு. கலர் நல்லா இருக்குல்ல? டமோட்டா கலர் எனக்கு நல்லா பிடிக்கும். ரெட் கலரில் இருக்குது. பாயிண்ட் வைக்கிறதா? ஜி கொஞ்சம் லைட்டாக போட்டேன்னா ஆயில் போடணும் கொஞ்சம். இல்லைன்னா ஜிம்முக்கா தண்ணி ஊற்றுமா? இங்கே என்ன ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போகிறேன், அதனால தான் ஆயில் வேண்டாம் 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 சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணுறேன். அதுக்காக இப்போ ஃபிஷ் ஆச்சிவாரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா அங்கே உள்ளே போட போகிறேன். பார்க்குறேங்க எப்படி போடுறாங்க. ஃபுல்லாக போடலாமா இல்லை? போதுமா?
ஓகே இப்போ போட்டு என்ன பண்ணிடுவேன் நீ கொரியண்டர் பவுடர். நீ என்ன பண்ணிடுவேன் மிக்ஸ் பண்ணிடுவியா ஓகே என்ன வேணும் கொரியண்டர் பவுடரா இப்போயே புதுசாக எடுத்து வந்துட்டோம் ஆச்சி வரைக்கும் கொரியண்டர் பவுடர் போடுங்க 10 ரூபா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில பசங்களும் என்ன கேட்டால் அண்ணா கொரியண்டர் பவுடர் பேக்கெட் எப்படி கட் பண்ணிடுவேன் பாருங்க இது இப்படி போட்டு நைஃப் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி தள்ளிட்டானா ஃபுல்லாக க்ளீனாக வரும் நீ நெக்ஸ்ட் டைம் நீ பண்ண டைமில் பண்ணுறோம் இப்போ திரும்பி என்ன போடுறது கொரியண்டர் பவுடர் போட போகிறேன் பாருங்க போதுமா அதுக்கு எதுக்கு 10 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டா ஐயோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும் நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஓகே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் அது போட்டுடுவேன் ஓகே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா பாக்ஸ் எல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உனக்கு என்னென்ன வேணும்னா வாங்க எடுத்துக்கோங்க உனக்கு என்ன வேணும் வர சில்லி பவுடர் நம்ம பையனுக்கு சில்லி பவுடர் வேணும் அவனுக்கு போடுறாய் போதுமா இன்னும் கொஞ்சம் போதும் ஓகே எவ்வளோ சில்லி பவுடர் போடுறேன் பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுமாண்ணா கரம் மசாலா எல்லாம் ஆச்சியாக இருக்கு ஆச்சி பிடிக்குமா அவனுக்கு ஓ அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது அவன் தான் சொன்னா இப்போ ஆச்சி மீன்ஸ் கிராண்ட் மதர் கிராண்ட் மதர்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பண்ணு மிக்ஸ் பண்ணும் பொறுமையாக பண்ணு மச்சி ஃபிஷ்ஷுக்கு பெயின் வரும் நீ எங்கெங்க ஸ்பீடாக பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்பீடாக பண்ண எப்படி பொறுமையாக பண்ணும் நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் சக்தி வாரி எதுக்குன்னா இது சக்தி யூஸ் பண்ணனா சக்தி வரும் அதனால தான் சக்தி வாரி யூஸ் பண்ணுறேன் போதுமா கொஞ்சம் அது நம்ம வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சக்தி வராது எதுவுமே வராது Next to that ready-made pepper. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க என்னன்னா நான் சொல்லிடுவேன் இது வந்து கொரியண்டர் பவுடரு பெப்பர் பவுடரா சரி இது பெப்பர் பவுடரா இப்போ என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நம்ம பையன் ஏதோ ஜோக் பண்ணுறான் ஓகே இது யூஸ் பண்ணுறேன் ஓகே பாருங்க எவ்வளோ வேணும் போதுமா அது எதுக்குடா ஃபுல்லாக பண்ண சொன்னா என்னாச்சுடா ஃபிஷ்ஷு முள்ளு குத்திச்சா ஐயோ பாவம் நான் பையனுக்கு இதை முள்ளு குத்திச்சேனா அப்புறமா என்னடா ஓ ஓகே ஐயோ ஏனாமா இப்படி பண்ணிட்டா பார்த்துக்கோமா ஃபைனலி மெயின் ஐட்டம் சால்ட் பவுடரு இங்கே இருக்குல்ல எது எந்த பீச்சுரா அது பவால் ஃபிஷ் டேய் பீச்சுரா நான் மெரினா பீச்சில் எடுத்து வந்தேன் அந்த சால்ட்டு க்ளீன் பண்ணிட்டாலே அதனால தான் சால்ட்டு போயிடுவேன் அதனால கொஞ்சம் போடுறோம் பாவம் நம்ம தம்பி வந்து 1/2 hour இந்த சுத்திட்டே இருக்க என்னாச்சுரா கை வலிக்குதா எல்டோ இன்ஜினியர் ஃபோர்ஸ் பண்றாரு ஆபீஸ்லனு ஃபோர்ஸ் பண்ணுவாரு வீட்லனு ஃபோர்ஸ் பண்ணுவாரு அங்க பேக்கரியில பாம்பு போட்டு நான் இங்க உட்காந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றேன் என்னடா நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்னு இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஹெவியாக ஒரு ஃப்ரிட்ஜ் 2 ஸ்டார் ரேட்டிங் ஏய் 5 ஸ்டார் இருக்குறா 5 ஸ்டார் ஒயிட் கலரில் இருக்கு ஓகே இது வந்து நம்ம ரெண்டுக்கு எடுத்தது பார்க்குறேங்க என்னென்ன இருக்கோ பார்க்கலாங்க இது வந்து சோயா சூஸு என்னடா மில்க்கு நம்ம ஜிம்முக்கு போகிற பையா கர்டு எல்லாமே எடுத்தாச்சு பாருங்க இது மேலே ஃப்ரிட்ஜ் சும்மா 1000 rupees கட்டுறேன் இதுக்கு ஏதோ டொமேட்டோ உள்ளே வச்சதுக்கு 1000 rupees போடுறேன் சரி இப்போ இது ஃபிஷ் ப்ரூ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் போடுறேன் இன்னும் டைம் இருக்குது அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அதனால தான் பாருங்க
இப்படி போடுறான். உனக்கு ஃப்ரிட்ஜில் எப்படி போட தெரியலான்னா பாருங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு எங்கே ஸ்பேஸ் எங்கே இருக்கு அந்த பார்த்து பொறுமையாக இங்கே போடுங்க. அவள் தான் முடிஞ்சு. மாதிரி திரும்பி பொறுமையாக க்ளோஸ் போடுங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இது டமோட்டோ ஆனியனை திரும்பி சுற்று பண்ண எலக்ட்ரிக் இன்ஜினியரே வந்துட்டா டேரெக்டாக. பாருங்க எப்படி சுற்றுறேன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் உள்ளே போகிறாய். ஆக்சுவலி ஃபுல்லாக உள்ளே போச்சாச்சு. வீடியோ எடுக்கிற மாதிரி தர திரும்பி நம்ம பையன் வந்து 2 பீஸ் எடுத்துட்டா நம்ம காட்டுறதுக்கு. சரி, இப்போ என்ன பண்ணணும் மச்சா? Some spices we need to add. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் எப்போ பண்ண ப்ராசஸ் தான். சொத்துட்டே இருக்கணும். இப்போ கடு உள்ளே போகிறேன் பாருங்க. எதுக்கு இது கடு போடுறான்? அது ஏன் அப்படி வருது? எதுக்குற கடு போட்ட? எக்ஸ்ட்ரா gravy. It will come like a gravy da. It's not looking like curd, man. நீ என்னென்ன வச்சுட்டே இருக்கா, நான் அது எல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம். இது கடு தான். இது சிக்கன் ஸ்மெல் இல்லை, கட் ஸ்மெல் தான் வருது ஃபுல்லாக. சிக்கனில் மசாலா எல்லாம் போடுறேன் பாருங்க. இப்போ என்னென்ன மசாலா போட்டாச்சு மச்சி? கரம் மசாலா போட்டாச்சு. அச்சி வாரி கரம் மசாலா, அச்சி வாரி சக்தி வாரி கொரியாண்டர் பவுடர் பாருங்க. எல்லாமே 10 ரூபா பேக்கெட்டு தான். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா. மெயின் திங் எதுக்குனாலும் நான் பண்ணதே சிக்கன் தான், அதனால தான். ஓகே, பவுடர் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னொரு 10 ரூபா பாக்கெட் எடுத்து வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பெண்டிங் இருக்கு? பவுட்ரு நம்ம மசாலா பாக்ஸ் செக் பண்ணுறா. ஏன்னா நான் கடிச்சாச்சுன்னா போயிடுவேன். எதுவுமே கிடைக்கலன்னா அவ்வளோதான். நியூ சில்லி பவுடர். எக்ஸ்பைரி டேட் ஃபஸ்ட்டு முதல்ல நீ என்ன பண்ணணும், எந்த பேக்கெட் எடுத்தானா எக்ஸ்பைரி டேட் தான் பார்க்கணும். இதுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டா 10 ரூபா வேஸ்ட் ஆகும் இல்லைனா. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்கு. அவள்தான் பார்க்கலாம், மார்னிங் பார்க்கலாம். எவ்வளோ வேணும்னா போடு, மார்னிங் பார்க்கலாம். அப்போ இது ஒருத்த வந்துச்சு. இது என்ன இது தமிழில் என்ன இது? ரெட் சில்லி போடு. நீ எதுக்கு போடு, மார்னிங் பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கு, பார்க்கலாம். ஆஃபீஸுள்ள முடிச்சுடுவே அவன் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் தண்ணி போட்டாச்சு. தண்ணி எதுக்கு போடுறேன் மச்சி? கிரேவி. ஓகே, சிக்கன் கிரேவி we are preparing. 4 பேர் இருக்கும், அது பத்தாது, அதனால தான் தண்ணி போட்டாச்சு. போதும் மச்சி. ஓகே, இவன் தண்ணி போடுறாயோ அந்த ஸ்பூனுக்கு க்ளீன் பண்ணுறதே தெரியல. ஓகே, போட்டு ஃபிஷ் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஃபிஷ் ஃப்ரை. வேளச்சேரி வாரி ஃபிஷ் ஃப்ரை. டேய், இதே யூஸ் பண்ணுறேன். சிக்கன் தான் அதே யூஸ் பண்ணுறான். இப்போ தான் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்பி ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பி ஃபுல்லாக ரெடி ஆகுறதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி தான் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பையன் ஒரு ஃபிஷ்ஷு முடிஞ்சிச்சே. உனக்காக நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஃபிஷ்ஷே இல்லை. சரி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீயும் வாங்க, சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க. மச்சி, செம்ம டேஸ்டா. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம்
இந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ மாதம் ஆகுது? ஹவு மெனி மந்த்ஸ்? 5 மாதத்தில் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். நம்ம L2 இன்ஜினியர் அவருக்கு இருக்கு L2 ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டான். இப்போ ஜாப் ரிசைன் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இல்லை சைடு பிஸ்னஸ். நம்ம ரூம் முன்னாடியே ஒரு அந்த பீச் போட்டி அது காம்படிஷன் போட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் ஸ்டேஜ். இது என்னடா சொல்லுது இது தமிழில்? மொத்தமல்லி. ஓகே, கொத்தமல்லி. ஓகே, கொத்தமல்லி போட போகிறேன். பாருங்கள், இப்போ தான் கட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு பொறுமையா இப்படி தான் போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையா. வா, லுக்கு பாருங்க எப்படி இருக்கு, செம லுக்கு. இப்போ கொஞ்சம் சுத்திட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்ல? 2 minutes. 2 minutes ஆஃப். ஓ, L2 இன்ஜினியர் 2 minutes சொன்னா, L1 இன்ஜினியர் 5 minutes சொன்னா, நான் நடுவில் 3 minutes ஃபிக்ஸ் பண்ணுங்க. Okay. 3 minutesல எடுத்துக்காங்க. நம்ம என்னது சிக்கன் டேஸ்டியா சிக்கன் கிரேவி ரெடி. பேச்சுலர் சிக்கன் கிரேவி, இது மெயின். கரெக்ட். ஆக்ஷன். கைஸ், இப்போ ஃபிஷ்ஷோட தலை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபிஷ் தலை ஃப்ரெண்ட்ஸ், நாட் நம்ம அஜித் தலை. யாரும் குறிச்சிக்க வேண்டாம், யாரும் மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம குக்கிங் செஷன் முடிச்சாச்சு. ரெடி, வாங்க பார்க்கலாம் என்னென்ன ரெடி ஆயிடுச்சுன்னா. ஃபர்ஸ்ட் வந்து பெரி ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரம் வேளச்சேரி ஹோட்டல். நாடு ஹோட்டல், நம்ம ரூம் இந்த. நெக்ஸ்ட்டு பாருங்க, இதான ரைஸ். இது வந்து ரைஸ் ஓப்பன் பண்ணுங்க பாரு. ஓ, செம்ம இருக்கு மச்சி. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து சிக்கன் கிரேவி. இதுதான் நம்ம ஃபைனலி ஐட்டம்ஸ் லிஸ்ட். பாருங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் எல்லாம் பார்த்துட்டார்ல, ஃபஸ்ட் டைம் தான் பண்ணிட்டோம். ನಿಮ್ಮ சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நம்ம பேச்சுலர் பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். லாகிங் ஆஃப் டு அவர் cooking channel.